சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவசர தேவைகளுக்கும் திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து தீர்வு தரக்கூடிய, உதவி வரக்கூடிய, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஒரு வாரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றாவே நம்ம வாரம் முழுவதும் நமக்கு செல்வம் இருக்கணும், பணத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது, எந்த தேவையும் அவசரமா வந்துடக்கூடாது, நம்ம நிலைமை இந்த வாரம் சீரா போகணும், எல்லாமே சுகமா அமையணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு இதை நீங்க ஓதுங்க. வாரம் முழுவதும் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கும், அவசர தேவைகள் வராது, பண பிரச்சனைகள் இருக்காது. அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு காசு அபிவிருத்தியாக இருந்து கொண்டே இருக்கும். இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு சுன்னத்தான அமலை பார்த்திடலாம். ஏன்னா நம்ம என்ன ஓதணும் அப்படிங்கிறதை விடவும், அந்த இஸ்முகளை விடவும், அந்த வாஜிஃபாக்களை விடவுமே நம்ம செய்யக்கூடிய சுன்னத்தான அமல் பாத்தீங்கன்னா இன்னுமே பலமானது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தை நம்ம வாழ்வில் பின்பற்றினாலும் கூட அந்த விஷயங்களின் காரணமாக நம்ம சஹீதுடைய அந்தஸ்தை அடைகிறோம். அப்ப நம்ம இதெல்லாம் கேட்கிறோமே, அவசர உதவி வரணும், பண தேவைகள் இல்லாம இருக்கணும், நல்லா கையில காசு இருக்கணும்ட்டு, அதற்கு நபி அவர்கள் ஒரு சுன்னத்தான விஷயத்த சொல்லியிருக்காங்க, கடைபிடித்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சு அதை நாம கடைபிடிப்பதின் வாயிலாகத்தான் முதல்ல நாம என்ன பண்ண முடியும், இறைவன் அடைந்து கொள்ள முடியும். அதனால எப்பயுமே நீங்க சுன்னத்துகள் தனியா செய்து, செயலாலையும் செய்து, அதுக்கப்புறம் அமலாலையும் செய்யுங்க. அப்பதான் இரண்டின் பலனை கொண்டு நம்ம தேவைகள் நிறைவேற்றப்படும். அமல்கள் யார் வேணா ஓத முடியும், ஆனா செயல்கள்ல செய்யறதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் செயல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுல நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு சுன்னத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் யாரு அவன் கொடுத்த நிஹ்மத்துகளை மற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க, தனக்கு போக மற்றவங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்களோ, தனக்கு போக மற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க, உதவி செய்யறாங்களோ, அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு தேவை இருக்கும் போது அவசரத்துக்கு அல்லாஹ் உதவுவான். அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவர்களுக்கு தேவையான காசுகளை அல்லாஹ் கொடுப்பான். இதுவரையும் கொடுத்ததை என்ன பண்ணுவான், மேலதிகமாக்கி கொடுப்பான். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், எனக்கு அவசரத்துக்கு உதவி வரணும்னு கேட்டோம்னா, நாம எத்தனையோ பேர் உதவி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம போய் உதவி செய்யும் போது நம்ம கணக்குல நம்ம என்ன பண்றோம், நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி அது நமக்கு தேவை வரும்போது அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். நாம இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது அல்லாஹ் நமக்கு இல்லாத போது கொடுப்பான். அதே மாதிரி நாம இருக்கிறதோட அதிகமா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நாம இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு இருக்கிறதை விட அல்லாஹ் அதிகமா கொடுப்பான். நீ உனக்கு அதிகமா வேணும்னு சொல்லி சேர்த்து வச்சுக்காம அதை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிறேல, அதனால நான் உனக்கு இன்னும் அதிகமா கொடுக்குறேன், நீ என்ன பண்ண இன்னும் இல்லாதவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்ப நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தினது சதகா செய்வது. அதுவும் வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனையோ செலவுகள் இருக்கு, கொஞ்சம் நஞ்சமா செலவு இருக்கு. நீங்களே சொல்லுங்க, ஒரு 200-300 ரூபாவது ஆயிருது. இப்பெல்லாம் ரீசார்ஜ் பண்ணா கூட எல்லார் போன்லயுமே பாத்தீங்கன்னா டெய்லி நெட் பாக்குறோம், எல்லாருமே அன்லிமிடெட் கால் வந்துருச்சு. மினிமம் பேக்கே அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. மாசத்துக்கு ஒரு 300 ரூபாய்க்கு நம்ம நெட்டுக்கு செலவு பண்றோம். 30 நாள் தான் இருக்குது மாசத்துல. அதுல ஒரு நாளைக்கு நீங்க ₹1 கொடுத்தா கூட 30 நாளைக்கு 30 ரூபா நீங்க என்ன பண்ணலாம், சதக்கா செய்யலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது தினமும் ₹1 சதக்கா செய்யறோமா? கிடையவே கிடையாது. சம்பாதிக்கக்கூடிய ஆண்கள்லாம் தினமும் கொடுக்கலாம், ஒரு ₹5 கொடுக்கலாம். நம்ம வெளியே போறோம் வரோம், ரோட்ல எத்தனையோ பேத்த பாக்குறோம், அவங்களுக்கு சாப்பாடா வாங்கி கொடுக்கலாம், இல்ல காசா கொடுக்கலாம். யார வேணா நீங்க தேர்ந்தெடுத்து என்ன பண்ணலாம், இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நாம சதக்கா செய்யறத நிரந்தரமாகவே ஒரு பழக்கமா ஆக்கி கொண்டுட்டே இருந்தீங்கன்னா, அல்லாஹ் உங்களுக்கு தேவையானதே நிரந்தரமாகவே தேவையான பொழுதுல கொடுப்பான். அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அவசரத்துக்கு அல்லாஹுடைய உதவி வரணும்னா இதுதான் சாவி. இந்த சாவியை நீங்க எப்பயுமே பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். தினமும் நீங்கள் சதக்கா செய்து வரும்போது வாரம் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு அளவற்ற நிகமத்துகளை அள்ளி அள்ளி கொடுப்பான். அப்ப உங்களுடைய குடும்பத்துல எந்த ஒரு அவசர தேவை, பண கஷ்டம் இல்லாம நிம்மதியா, எந்த ஒரு தோல்வியும் இல்லாம ஒரு அபிவிருத்தியோட போகும். அப்ப முதல் சுன்னத்தான விஷயத்த நீங்க செஞ்சுக்கோங்க, சதக்கா செய்யுங்க. எப்படி செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த வாரம் ஆரம்பிக்குதுன்னா டெய்லியுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ₹1 நான் கொடுக்குறேன், இல்ல நான் என்ன பண்றேன், தினமும் ஒரு கொத்து அரிசி எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சு ஒரு வாரம் முடியும் போது அது சேர்ந்துரும், இல்ல ஒரு 2 வாரம் முடியும் போது அது என்ன ஆயிரும், சேர்ந்துரும். ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க சாப்பாடாக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதனால பெண்கள் பார்க்கும்போது உணவா கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு பாக்ஸை போட்டு தினமும் நீங்க சமைக்கும் போதெல்லாம் என்னுடைய ஒரு கொத்து அரிசியை நான் தானமா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி
இந்த மாதிரி காசாகவோ உணவாகவோ நீங்க என்ன பண்ணுங்க, தினமும் வந்து கொடுங்க, இல்ல சேமித்து வச்சு கொடுத்துருங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது கிடைக்கும். இதோட சேர்ந்து ரெண்டாவதா நம்ம செய்ய வேண்டிய அமல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓத வேண்டிய இஸ்முகள். அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம், செல்வத்தை கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாங்கிறதை வந்து நம்ம சொல்லி சொல்லி கேட்கும்போது அது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், வேகமாக கிடைக்கும். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா, யா கனியு யா அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை ஓதுனீங்கன்னா, யா அல்லா நீ தான் செல்வந்தனாக இருக்கிறாய், உங்ககிட்ட தான் செல்வம் இருக்கு, எல்லா சொத்து சுகமும் உன்னோடது தான். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து எனக்கு நீ கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பொதுவாகவே இப்ப எல்லாரும் யார்கிட்ட போய் கேட்பாங்க, யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட தான் போய் கேட்பாங்க. முசாவர் வந்து நம்மள்ட்ட எல்லாம் கேட்கறாங்கன்னா அவங்க வந்து பாக்குறாங்க இவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட காசு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து கேட்கறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் செல்வந்தனாக இருக்கிறான், உன்கிட்ட செல்வம் இருக்கு, அப்ப நீ தான் கொடுக்க முடியும், எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கிறோம். இந்த இஸ்மை என்ன பண்ணிக்கோங்க, குறைந்தது 10 முறையில ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதலாம். 100 முறை இஸ்முகள்லாம் ஓதுவது சிறந்தது. நம்ம இனி அடுத்த இஸ்மை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்ட கையோட இந்த 10 முறை ஓதிட்டு போயிடலாம். எப்பவுமே கேட்போம், அமல் செய்யாம போயிடுவோம். நம்ம ஓதிட்டு போகும்போது அந்த பலனை நம்ம அப்பவே அனுபவிச்சுக்கலாம். இப்ப என்னோட சேர்ந்து இதை நீங்க 10 முறை ஓதுங்க. யா கனியு யா அல்லா, 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 யா கனியு யா அல்லா. அடுத்த இஸ்மு வந்து பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன சொல்றோம், இனி வாரம் முழுவதும் எனக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி கொடுன்னு நம்ம கேட்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து தேவையை பூர்த்தியாக்குற மாதிரி வெற்றியும் அவசியமா இருக்கு. நமக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அதுல வந்து சோதனைகள் வந்துட்டாவே வாரம் முழுவதும் ஒரு நிம்மதியே இருக்காது. என்னதான் நம்மள்ட்ட கையில காசு பணம்லாம் இருந்தாலும் சரி, இந்த வாரம் நினைச்ச காரியம் எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். அதனால எல்லா காரியமே வெற்றியா அமையணும். அது என்னுடைய கணவர் தான் இருக்கலாம், என் குழந்தைகள் தான் இருக்கலாம், என்னுடைய மனைவியா இருக்கலாம், என் தாய் தகப்பனர் தான் இருக்கலாம், எங்களுடைய எல்லா காரியத்தையும் நீ வெற்றியாக ஆக்கிவை, நாங்க எது செஞ்சாலும் அதுல வந்து ஒரு பரக்கத்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு யா ஃபத்தாஹு யா அல்லா அப்படின்னா வெற்றி அளிப்பவனே எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு நீங்க ஓதிக்கொள்ளுங்க. இப்ப இதை வந்து 10 முறை கையோட ஓதிக்கோங்க. யா ஃபத்தாஹு யா அல்லா, 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 யா ஃபத்தாஹு யா அல்லா. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீர்த்தியும் சங்கையும் உடையவன் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை ஓதிக்குங்க. இதுவும் ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தை. இதை நீங்க வந்து ஒரு 10 முறை ஓதிக்குங்க. அல்லாஹ்விற்கே வந்து அதற்கான சக்திகள் இருக்கு, எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் வந்து என்றென்றுமே நிலைத்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து ஓதிக்கணும். ஏதல் ஜலாலி வல்லிக்ராம், 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 ஏதல் ஜலாலி வல்லிக்ராம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு சுண்ணத்தான விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி இதையும் வந்து ஓதிக்கோங்க. கையோட உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க முதல்ல பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க. நம்ம எல்லா இபாதத்தையும் செஞ்சிடறோம், ஆனா பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர்கிட்ட இல்லை. பிஸ்மி சொல்லாத காரியத்துல வெற்றி இருக்காது, பர்க்கத் இருக்காது. நீங்க என்னதான் தொழுதாலும் ஓதனாலும் சரி, பிஸ்மியை கூட விடும்போது சைத்தான் அதுல பங்கேற்றுக் கொள்றான். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். நிறைய இபாதத் செய்யறவங்க கூட இந்த தப்பு பண்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தா சலாம் சொல்வது, சலாமுக்கு பதில் சொல்வது. நிறைய பேத்துக்கு அதுல ஒரு கௌரவ குறைச்சல் இருக்கு. ஒருத்தவங்களை பார்த்தோன்னு சலாம் சொல்லணும், ஆனா வந்து பார்த்தா இன்னைக்கெல்லாம் வந்து மாடர்ன் வேர்ல்டுல வந்து சலாம் சொல்றது கூட இவங்களுக்கு கௌரவ குறைச்சல். அதுலயும் நம்ம சலாம் சொன்னா கூட தலையாட்டுறது அப்படின்னா வந்து வலைக்கும் சலாம்னு அர்த்தமாமா, பதில் கூட சொல்றது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க சலாம் சொன்னா உங்களுக்கு 10 நன்மை, அதுக்கப்புறம் எதிர்த்தாப்புல இருக்கிற அவங்களுக்கு ஒரு 10 நன்மை, அது இல்லாம உங்களுக்கு நான் அருள் புரிஞ்சு உங்க தேவைகளுக்கான ஒரு கூலியை வந்து கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சலாம்ங்கிறது அல்லாஹ்விடத்துல நாம ஒருத்தவங்களுக்காக கேட்கக்கூடிய துவா தான். நிறைய பேர் வந்து நீங்க வந்து துவா செய்யுங்கன்னு சொல்றீங்கல்ல, நாம வந்து மற்றவங்கள்ட்ட போய் துவா செய்யுங்கன்னு சொல்றதை விடவும் சலாம் சொல்வதே வந்து பதிலுக்கு அவங்க சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்து அவங்க நிர்பந்திக்கப்படுறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அவங்க பதில் சலாம் சொல்லிதான் ஆகணும். அது அவங்க மேல கடமையாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நம்ம சலாம் சொன்னதுக்கான கூலியையும் அந்த துவாவையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். அப்ப அதன் மூலமாகவே நமக்கு ஒரு முஹப்பத்தும் பரக்கத்தும் தாராளத்தன்மையும் நமக்கு வரும். அதனால பிஸ்மி சொல்லுங்க, அதே மாதிரி சலாமுக்கு பதில் சொல்லுங்க. கடைசியா வந்து
ஹராமான விஷயங்களை மட்டும் விலகி இருங்க அந்த வருமானத்துல. ஏன்னா வட்டி மூலமாகவும் ஹராமான சம்பாதனை மூலமாகவும் நம்ம சம்பாதிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவசர தேவைக்கு அல்லாஹ் காசு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா அது நியாயமா இருக்காது. ஏன்னா நீ தான் வேற வழியை தேர்ந்தெடுத்து கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை விட்டு விடுவான். நாம ஹலால சம்பாதிக்கும் போது அல்லாஹ் நம்மளுடைய தேவைக்கு ஹலாலான முறையில ஒரு வழியை ஏற்படுத்துவான். நாம ஹராம்ல சம்பாதிக்கும் போது நம்ம என்னதான் இபாதத் செஞ்சாலும் அந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த இபாதத்தை நம்ம செஞ்சாலும் கூட நீ நல்லா இருக்கிறப்ப நீ என்ன பண்ற, வேற வழிக்கு போறேன்னு சொல்லிட்டு அல்லாஹும் நம்மளை விட்டு விடுவான். அதனால ஹராமான சம்பாதனையும் கைவிட்டு விடுங்க. இது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு வாரம் முழுவதுமே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நமக்கு எல்லா நேரத்திலுமே நமக்கு உதவி தேவைப்படும் போது உதவி வரும். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.